கோலி டாக் கோலிவுட் நியூஸ். சாயிஷாவுக்கு அதிர்ஷ்டமா அமைஞ்ச விஷயம். மதராசப்பட்டினம் படத்துல லண்டன் நடிகை எமி ஜாக்சன் அறிமுகம் செய்த ஏஎல் விஜய் வனமகன் படத்துல அறிமுகம் செஞ்சிருக்கோம் மும்பை நடிகை சாயிஷா. முதல் படத்திலேயே ஏராளமான தமிழ் ரசிகர்களை கொள்ளை கொண்டவங்க. அந்த படத்துல நடிச்சிட்டு இருந்த போதே பிரபுதேவா இயக்கத்துல விஷால் கார்த்தி நடிக்கும் கருப்பு ரோஜா வெள்ள ராஜா படத்துல கமிட் ஆயிட்டாங்க. வனமகன் படத்தோட ரிலீஸுக்கு அப்புறம் மேலும் சில படங்கள்ல நடிக்கிறது பத்தி பேச்சுவார்த்தையில இருக்காங்க. இந்த நிலையில தமிழ்ல தன்னோட என்ட்ரி பத்தி ஷாயிஷா சொல்லும் போது, தெலுங்கு ஹிந்தி படங்கள்ல நடிச்சிட்ட எனக்கு தமிழ்ல முன்னணி நடிகர் ஜெயம் ரவியோட நடிக்க வாய்ப்பு கிடைச்ச போது சந்தோஷமா இருந்தது. இருந்தாலும் எனக்கு அறிமுகம் இல்லாதவர்ன்றதுனால ஒருவித அச்ச உணர்வு இருந்துகிட்டே இருந்தது. ஆனா அவரை சந்திச்ச முதல் நாளே அவர் சகஜமா பழகினாரு. அதோட தமிழுக்கு நான் புதுவரவு நடிகைன்ற போதும் எந்தவித ஈகோவும் இல்லாம நடந்துக்கிட்டாரு. அது அவர் மீதான மரியாதையை அதிகப்படுத்துச்சு. மேலும் சில காட்சிகள்ல எதிர்பாராத விதமா நான் அதிக டேக் வாங்கினாலும் அவர் கோச்சுக்க மாட்டாரு. கொஞ்சம் கூட முகம் சுழிக்காம நமக்காக மீண்டும் மீண்டும் நடிப்பாரு. தமிழ் டயலாக் பத்தி புரிதல் இல்லாத எனக்கு அதை புரிய வச்சு உதவியா இருந்தாரு. அதனால என்ன மாதிரி மொழி தெரியாத புதுமுகத்துக்கு இந்த மாதிரி நடிகரோட நடிக்க சான்ஸ் கிடைச்சத பெரிய அதிர்ஷ்டமா நினைக்கிறேன்னு ஜெயம் ரவியோட நடிச்சது பத்தி மனம் திறந்து பேசியிருக்காங்க சாயிஷா சைகால்.